இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆக்டர் பிரபாஸ் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருடைய திருமணத்தை பற்றி ஓப்பனாக ஒரு இடத்துல பேசியிருக்காரு. ஸோ அதில் என்ன பேசியிருக்காரு அண்ட் அவர் எங்கே பேசினாரு அப்படின்னா, பிரபாஸ் அவர்கள் பாகுபலி படத்துடைய ஹிட்க்கு அப்புறமே நிறைய பிரம்மாண்டமான படங்களில் நடிச்சிட்டு வராரு. ஸோ அந்த வகையில் கல்கி 2898 AD அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான படத்தில் பிரபாஸ் அவர்கள் நடிச்சிட்டு வராங்க. அவர் மட்டும் இல்லாமல் அதில் கமல்ஹாசன் அவர்கள், அமிதாப் பச்சன் சொல்லி நிறைய பிரபலமான ஆக்டர்ஸும் நடிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த படத்துடைய ஒரு ஈவென்ட்ல தான் பிரபாஸ் அவர்கள், நான் இப்போதைக்கு திருமணம் செஞ்சுக்கிற மாட்டேன், ஏன்னா என்னுடைய கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹர்ட் ஆவாங்க, அதை நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஈவென்ட்ல பேசியிருந்தாரு. ஸோ இதுவரைக்கும் பிரபாஸ் அவர்கள் எப்போ மேரேஜ் பத்தி பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இது ஒரு பதிலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னால பிரபாஸ் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியால ஃபைனலி என்னோட லைஃப்ல ஒரு ஸ்பெஷலான பர்சன் என்ட்ரி ஆயிருக்காங்க, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ பிரபாஸ் அவர்கள் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணதுல இருந்தே ஃபேன்ஸ் எல்லாரும் அவருடைய மேரேஜ் பத்தி தான் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பிரபாஸ் அவர்கள் ரீசெண்டா இந்த கல்கி ஈவென்ட்ல நான் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கிட மாட்டேன்னு சொன்னது அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்டாவே இருக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் வந்தா மட்டும் அப்படியே அடக்கொடக்கமா கொஞ்சம் அமைதியா அப்படி மாறுற மாதிரி ஒரு சில ஆக்டிங்லாம் போடுவீங்க இல்லையா? இன்னும் ரொம்ப அதாவது சைட் அடிச்ச ஆட்களோட தான் முதல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி உங்க கூட ஒரு சீன்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன், கூப்பிட்டு சொன்னாரு கொஞ்சம் அந்த சீன் சொல்லிட்டாக்கா. ஐயோ என்னது அதான் சரி. அக்கா உள்ள பயம் இருக்குது. இதெல்லாம் வந்து இல்ல பரவாயில்ல, அவரே திட்டுங்க. இங்க வந்து நான் சொல்லுவேன் தெரியுமா கடைசியில அழுது கோமாளியில உங்களை கோமாளியா பாக்குறது நிச்சயமா ரொம்ப சந்தோஷம். இது ஒரு புது களம் நமக்கு. ஏன்னா நம்ம ஆடி பண்ண எல்லா ஷோஸ்க்குமே இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அந்த இடம் வந்து நம்மளுக்கு இன்னும் செட் ஆகணும். அது செட் ஆனதுக்கப்புறம் அதை பழகி ஐயா சீக்கிரமா உங்க பேட்டிகளை முடிச்சிக்கலாம், எங்களுக்கு அதிக வேலைகள் இருக்கு.